கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்தின் மத்திய பகுதிகளிலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆத்தும நேசரின் காது கன்னம் என்கிற தலைப்பில் 19வது தியானத்தை நாம் கேட்க இருக்கிறோம். இதை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ப்ரொடியூஸ்டு பை கமேலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, எமாத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பாடுகளை தியானிக்கும் இந்த வேளையில் எங்களோடு இரும். சிறப்பாக இன்று உமது குமாரனின் பரிசுத்தமான காதுகளையும் கன்னங்களையும் எண்ணி உம்மை துதிக்கிறோம். தேவாலயத்தில் சிறு பிள்ளைகள் பாடின ஓசன்னா என்ற துதி பாடல்களை மகிழ்ச்சியோடு கேட்ட அதே செவிகள் சிலுவை பாதையில் மனிதர்கள் ஏசின வசைகளையும் நிந்தைகளையும் எங்களுக்காக கேட்டதே. வாரினால் அடிக்கப்பட்டும் கைகளினால் அறையப்பட்டு கன்னங்கள் வீங்கிய போதும் ஒரு செம்மறி ஆட்டை போல மௌனமாயிருந்த ஒரு தாழ்மையை நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்தின் வழியாக உமது பொறுமையையும் நீர் ஏற்ற அவமானங்களையும் நாங்கள் உணரச் செய்யும். எங்கள் துதிகளை நீர் கேட்கவும் உமது தியாகத்தை அன்பில் எங்களை வழிநடத்தும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தோன்றுதோர் சிலுவை அல்லல் பாழிப்பின் நீசபாவிகட்காய் நேசர் மாண்டாரதில் நேசிப்பேனத்தொல் சிலுவையை அந்த சிலுவையை நேசிப்பேன் என் பாவம் மன்னிக்க என்னை சுத்தமாக்க நேசர் மாண்ட சிலுவையதோ தூய இரத்தம் தோய்ந்த அந்த சிலுவையின் அழகத்தனை 起 my 吧。
சிலுவையை நேசிப்பேன், நேசிப்பேன். பலனோய்ந்து நான் சாகும் வரை துன் சிலுவையை நான் பற்றுவேன், பற்றுவேன். பின்னதால் கிடத்தை அணிவேன். குருசின் இழிவை மகிழ்வாய் சுமந்தே மேன்மை பாராட்டுவேன் நிந்தையில். பின்னால் மோட்சலோகில் நேசர் கூட்டி சென்று பங்களிப்பதம் அந்த சிலுவையை நேசிப்பேன், நேசிப்பேன். பலனோய்ந்து நான் சாகும் வரை துன் சிலுவையை நான் பற்றுவேன், பற்றுவேன். பின்னதால் கிடத்தை ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம். தியானம் 19. ஆத்துமநேசரின் காது மற்றும் கன்னம். இந்த நாளின் தியானத்திற்கான வேத பகுதிகளை நான் வாசிக்கிறேன். இயேசு செய்த அதிசயங்களையும் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம், கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இந்த நாளின் போதனை. இம்மட்டும் கிறிஸ்துவின் பாதம் முதல் கரம் வரை உள்ள மகத்துவங்களை ஆராய்ந்த நாம் இப்பொழுது அவருடைய காதையும் கன்னத்தையும் ஆராய்வோமாக. இவ்விரண்டு அவயங்களையும் குறித்து ஒவ்வொரு குறிப்பு மாத்திரம் சுவிசேஷத்தில் காட்டப்பட்டிருப்பதால் அவ்விரண்டையும் ஒன்றாய் ஆராய்வது நலம். முதலாவது, ஆத்துமநேசரின் காது பாலியர் துதியை கேட்டது. இயேசு கடைசி முறையாய் எருசலேமுக்கு பவனி போன பொழுது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து ஓசன்னா பாடினார்கள். அவர் தேவாலயத்திற்கு வந்ததின் பின் குருடரும் சப்பானிகளும் அவரிடத்தில் வந்தார்கள். இவர்கள் தேவாலய வாசலில் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர்களாய் இருக்கலாம். அவர்களை இயேசு குணமாக்கினது பக்கத்தில் நின்ற பாலியர் வாயை திறந்து விடுகிற போல் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் மிகுந்த இரைச்சலோடு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடுகிறார்கள். இந்த பாலியரின் புகழை இயேசுவின் காது பிரியமாய் அங்கீகரித்தது என்று பார்க்கிறோம். இரண்டாவது, ஆத்துமநேசரின் கன்னத்தை பற்றி ஒரே சங்கதி மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார்கள் என்று அறிகிறோம். பரிசுத்த லூக்கா முகத்தில் அறைந்தார்கள் என்கிறார். இவை இரண்டும் ஒன்றுதான் என்று நினைக்கலாகாது. கன்னத்தில் அறைந்தது இயேசுவின் முகத்தை மூடும் முன்னும், முகத்தில் அறைந்தது மூடின பின்பும் நடந்தது. இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே, கிறிஸ்துவின் காதை கூர்மையாய் நோக்குவாயாக. பாலியர் துதியை அது அன்போடு ஏற்றுக்கொள்கிறது. கிறிஸ்துவுக்கு பாலியர் ஓசன்னா பாடினது பிரதான ஆசாரியர் முதலியவர்களுக்கு பெரிய காரியமாய் காணப்படுகிறது. இரட்சகருக்கு அது ஒரு பெரிய காரியமா? இதற்கு முன் அவர் திருச்செவியில் கீத வாத்தியங்கள் கேட்கப்படவில்லையோ? துதியும் புகழும் அவருக்கு புதிதாய் கிடைக்கின்றதோ? ஆசாரியரே, நீங்கள் பொறாமை கொள்வானேன்? வேத பாரகரே, உங்கள் முகநாடி வேறுபடுவானேன்? அவர் சிருஷ்டித்த பட்சிகளில் பாடல்கள், மிருகங்களின் கர்ச்சிப்பு, கடல்களின் இரைச்சல், காற்றுகளின் சத்தம், இடிகளின் முழக்கம், இவையெல்லாம் நாடோறும் அவர் காதில் விழுகிறதே.
இந்த பாலியருடைய துதி எம்மாத்திரம்? தேவதூதர் அனைவரும், பரமண்டலங்களும் அவையுள்ள அதிகாரங்கள் அனைத்தும், கெருபீன்களும் செராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றின. இன்ப நாதங்களை கேட்ட காதுக்கு இந்த பாலியுடைய கீதம் சிறந்ததோ? அல்ல, அல்ல, அல்ல. ஆத்துமாவே, நான் பாடுகிறது பெரிதல்ல, என் இரட்சகர் அதை ஏற்றுக்கொள்கிறதே பெரிய காரியம். நான் இப்போதுதான் மறுபடியும் பிறந்த பாலகனாய் இருக்கிறேன். அவர் என் குரலையாவது இலக்கண விதிகளையாவது கவனிக்கிறதில்லை. என் மதலை ஆத்துமாவின் ஸ்தோத்திரத்தை அவர் இன்பமாய் கேட்கிறார். உலகம் என்னை எப்படி கடிந்து கொண்டாலும் நான் அதிநிமித்தம் கலங்கி என் துதியை நிறுத்த மாட்டேன். என் ஆத்தும அந்த கரணங்களாகிய வீணைகளே, சுரமண்டலங்களே, தம்புருக்களே, கைத்தாளங்களே, எக்காலங்களே, நாதசுரங்களே, எழும்புங்கள். என் 10 நரம்பு வீணைகளே, என் நரம்பு சுரமண்டலங்களே, நீங்கள் அனைவரும் ஏகமாய் கூடி தெய்வீக இரட்சகராகிய இயேசுவை துதியுங்கள். அவருக்கு இப்பொழுதே ஓசன்னா பாடுங்கள், அவர் கேட்கட்டும். ஸ்திரீயின் வித்தவருக்கு ஓசன்னா, இம்மானுவேலருக்கு ஓசன்னா, அதிசயமானவருக்கு ஓசன்னா, ஆலோசனைக்காரருக்கு ஓசன்னா, கர்த்தத்துவ ராஜாவுக்கு ஓசன்னா, கன்னிமரி மைந்தனுக்கு ஓசன்னா, பேயை அழித்தவருக்கு ஓசன்னா, சாவை ஜெயித்தவருக்கு ஓசன்னா, நரகம் அடைந்தவர்களுக்கு ஓசன்னா, மோட்சம் திறந்தவர்களுக்கு ஓசன்னா, 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 ஓசன்னா. ஓசன்னா பாடி உள்ள மயிலிற நாம் புலம்பி ஒப்பாரி சொல்லத்தக்க ஒரு விஷயம் உண்டு. என் இரட்சகருடைய கன்னம் அடிபட்டது, அவருடைய முக அழகெல்லாம் மாறி போய்விட்டது. ரோஜாவின் மலர்ந்த மலரை போலிருந்த கன்னம் என்ன பாடுபட்டது? எல்லா மனுப்புத்திரலும் மகா அழகுள்ள என் நேசருடைய கன்னம் சத்துருக்களின் அறைகளால் இரத்தமயமாய் இருக்கிறது. சகல ஜாதிகளாலும் இச்சிக்கப்படத்தக்கவர் இவ்வளவு அலங்கோலப்பட்டார். இதெல்லாம் என் பாவத்தால் உண்டானதென்று உணர்கிறேன். நான் என் சரீரத்தின் முக அழகையும் கன்னத்தின் பளபளப்பையும் அநேக பாவங்களுக்கு காரணமாக்கி கொண்டதால் என் இரட்சகருடைய கன்னத்தில் அறை விழுந்தது. என் கன்னம் என்னை நேசிக்கிற முகத்தை கண்டதே என்று அடிகளை கண்டதில்லை. இரட்சகா, உம்முடைய கன்னத்தை வேலைக்காரர் அறைந்து காயப்படுத்தினார்கள். பிலாத்துவே, நீயாவது அறைந்தாலும் தோன்றாதே, உன் வேலைக்காரரே விட்டு என் இயேசுவின் கன்னத்தில் அறைந்தாய். நீ அல்ல, நான் தான் காரணன். நீ அல்ல, நான் தான் காரணன். இன்றைய விசுவாச வணக்கம். பாவி துதியை ஏற்றுக்கொள்ளும் காதே முத்தமிடுகிறேன். பாவிக்காய் அடிபட்ட திருக்கரமே முத்தமிடுகிறேன். உமக்கே நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். எங்கள் நிமித்தம் உம்மை நிந்தைக்கும் அவமானத்துக்கும் அடிகளுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவே, பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் உம்முடைய நீடிய பொறுமையையும் சாந்தத்தையும் உமது பாடுகளாலே நன்றாய் பார்க்கிறோம். கிருபையுள்ள இயேசுவே, பாலகருடைய ஸ்தோத்திரங்களை உமது செவிகளில் இன்பமாய் ஏற்றுக்கொண்ட கர்த்தாவே, மறுபடியும் பிறந்து புத்திர சுவிகாரத்தினாலும் ஆவியினாலும் உமக்கு பிள்ளைகளான எல்லா பாவில விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் கேட்டொருள பண்ணி எங்களுக்கு வேண்டிய சகாயங்களை எல்லாம் உமது தயவுள்ள சித்தத்தின்படியே அணுகத்தில வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.